அம்மாவை பார்த்து அவர் நாக்க துருத்திட்டார் ஆவுன்னு கத்துனாங்க. அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிற வீடியோவை பாருங்க. பால் விலையை கூட்டிட்டீங்க, பஸ் விலையை கூட்டிட்டீங்க, ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல அவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில நிதி நெருக்கடியில செய்ய வேண்டியதாகி போச்சு. ஆனா நாங்க இந்த நிலையிலையும் கூட தனித்து நின்று ஜெயிக்க தயார் அப்படின்னா அவங்க தரப்புல அவங்க எவ்வளவு இருந்தாங்க, இவங்க தரப்புல இவங்க பேசினாங்க, அது வேற விஷயம். ஆனா கூட்டணியில இருந்து ஒன்னா வந்திருந்தாலுமே கூட மக்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு விஷயத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மக்களுக்காக நின்னாரு. செய்யறது தப்புங்கிறத சொன்னாரு. எங்கேயுமே அவர் வந்துட்டு மௌனமாகவோ அமைதியாகவோ நின்னது கிடையாது. கேப்டனுடைய ஸ்டைல அந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு பிரச்சனையில வந்து நிக்கிறது தானா, அந்த கம்பீரத்தை, அந்த கர்ஜனைய இனிமே நம்மளால் காண முடியாதுங்கிற வேதனையை வார்த்தைகளை என்னால சொல்லவே முடியாது. இளையராஜாவுடைய பாடல், அந்த பாட்டெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அழுகே வருங்கிற மாதிரி அதெல்லாம் இப்போ இருக்குது. இந்த இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் பக்கத்தில், அது வேற. அது உண்மையாவே ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன். அந்த வரிகள் எல்லாம் இன்னைக்கு திருப்பி திருப்பி போடும் போதெல்லாம் காதுக்குள்ள ஏதோ ஒன்று கரண்ட் சப்ளை ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு தடவை அப்படிதான் கட்சி மீட்டிங் சார்பாக வந்துட்டு இருக்கும் போது